Hello dear students, welcome to Maximum KMA channel. 10th standard maths chapter 8 la example 8.27 கான சொல்யூஷனை கிளியரா பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி 8.26 வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அதாவது எதுக்காக அந்த ஃபார்முலாஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா யூனியனை வந்து கண்டுபிடிப்போம். அந்த யூனியன்னா எதுக்கு மீனிங்னா இந்த ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம யூனியன் ஃபைன் பண்ணணும். இன்கேஸ் அண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 8.25 ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வென் டயக்ராமில் வந்து சால்வ் பண்ணி இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது பேசிக்ஸ் எல்லாமே அப்படியே லைனாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்போ அந்த கண்டினியூட்டியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த சம்முக்கான ப்ராப்ளம் இன்னும் ஈஸியாக புரியலாம். அப்படி இன்கேஸ் அதை பார்க்காம நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டோ இல்லை இதுக்கு முன்னாடியும் 8.25 26 எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்க்கும்போது இந்த பர்டிகுலரான ப்ராப்ளம் இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் ஏன் நம்ம அந்த ஃபார்முலாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் க்ளீனாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்க்கணுன்னா 2 டைஸ் இருக்குது. 2 டைஸையும் ரோல் பண்ணுறாங்க. டைஸ்னால் பகடைக்காய். இப்போ டைஸ் 2 டைஸுமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் கொஷினில் ஃப்ளவர்ஸ் ஒன்று எல்லோ, பிளாக்கு, ரெட்டு, 3 வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ். இவங்க 3 பேரும் வந்து ஒன்றாக சேர்க்கிறதுக்கு, அதாவது மெர்ஜ் ஆகிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. எடுத்தால் தனியாக ஒரு கலராக தான் வரணும். இங்கேயும் ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் வராது. பட் 2 டைஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 டைஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணும்போது எனக்கு இதுலேயும் 1 கிடைக்கலாம், இல்லை இதில் வந்து 3, இதில் 3 கிடைக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா 2த்துலேயுமே ஒரே மாதிரியான ஆன்சர்ஸை வந்து நமக்கு கொண்டு வருது. இப்போ 2த்துலேயும் ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் கொண்டு வரும்போது வென் டயக்ராமில் நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு வென் டயக்ராம் சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே ஏவும் பியும் இருக்குது. இது ஏ, இது பின்னு வச்சுப்போம். இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா ஏவை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேட் பண்ணுவோம். ஏ மட்டும் எடுப்போம். அண்ட் இதில் இது ஏ, இது பின்னு வச்சுப்போம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் ஏ, இது பி ஆஃப் பி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மட்டும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பியை மட்டும் ஷேட் பண்ணுவோம். ஏவும் பியும் யூனியன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? யூனியன்னா என்ன? 2 இடத்துல 2 டீமும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது யூனியன். இப்போ இது ஏ, இது பி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னு சொல்லும் போது 2மே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏவையும் பியும் 2யும் கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா வெறும் ப்ராபபிலிட்டி ஏ இருக்குது. இந்த இடத்துல வந்து வெறுமனைக்கே ப்ராபபிலிட்டி பி இருக்குது. அதாவது பி ஆஃப் ஏ மட்டும், பி ஆஃப் ஏ பி மட்டும். இது பி ஆஃப் ஏ யூனியன் பி எப்படி இருக்கும்? 2மே சேர்ந்த கலவையாக இருக்கும் அப்படின்றோம். ஆனால் இதையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. இவங்க 2யும் ஆட் பண்ணாதான் ஏ யூனியன் பின்னு நம்ம நினைப்போம். அப்போ என்ன ஆகும்? இந்த ஒரு ரவுண்டு, ஒரு சர்க்கிள், இந்த ஒரு சர்க்கிள் மொத்தமாக ஆட் பண்ணும்போது இந்த சென்டராக ஒரு பார்ட் ஒன்று கிரியேட் ஆகும் பாருங்கள். இது 2ம் இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற இடம். இப்போ ஆல்ரெடி நான் இது வரைக்கும் ஏல எடுத்திருக்கேன். மறுபடியும் இதில் நான் பியில் எடுக்கும் போது இந்த ஒரு பர்டிகுலரான பார்ட் இந்த இடத்துலையும் இருக்குது, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிலையும் இருக்குது. 2 இடத்துலையும் இந்த பார்ட் வந்ததுன்னா என்ன ஆகும்னா இது வந்து 1 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதுலேயும் இந்த ஒரு பார்ட் இருக்குது, இந்த பிலையும் இந்த ஒரு பார்ட் இருக்குது. நான் 2த்தையும் இணைக்கிறேன் அப்படின்னா அதுதான் நமக்கு யூனியன்னா ஒன்றா வைக்கணும். இந்த ஒன்றா சேர்க்கும் போது என்ன ஆகுது? இந்த ஏலையும் அந்த ஒரு பார்ட் இருக்குது, இந்த பிலையும் அந்த ஒரு பார்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு சர்க்கிள் +2 இந்த பார்ட் இப்படி ஆகிடுது கதை. சரிங்களா? அப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துருது. இந்த பார்ட் மட்டும் என்ன? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் ஆகி பி கூட ஆகிற இடம். இப்போ பி ஆஃப் ஏ மட்டும் தனியாக கொடுத்துட்டு பி ஆஃப் பி மட்டும் தனியாக கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா இது 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. போன கொஷினில் வந்து இந்த பி ஆஃப் ஏன்றது ஒரு தனி ஃப்ளவர், பி ஆஃப் பின்றது ஒரு தனி ஃப்ளவர். அங்கே இன்டர்செக்ஷன் ஆகாது. 2மே வேறு வெரைட்டி. இந்த இடத்துல வந்து 3 2 டைஸை ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணும்போது இதுலையும் வரும், அதுலையும் வரும். 2 இடத்துலையுமே சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இன்டர்செக்ஷன் ஆகும். ஒரு யூனியன்னா நம்ம வந்து இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் கேம் விளையாடுவாங்க, அங்கேயும் போய் கேம் விளையாடுவாங்க.
அப்போ இன்டர்செக்ஷனில் வரும்போது அவங்க காமனாக அவங்க ஒரு ஆளை மட்டும்தான் எடுத்து தனியாக நிறுத்துவோம். அந்த மாதிரி தான் இப்போ இதில் ஏல இந்த பார்ட் இதுவும் இருக்குது, பின்ற பார்ட்டில் இதுவும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாதான் யூனியன். ஒன்றா நம்ம சேர்க்கும் போது இது வரைக்கும் தான் நமக்கு இந்த சர்க்கிள் வந்து இது வரைக்கும் தான் ஏ யூனியன் பி. அப்போ இதில் ஒரு பார்ட் இதில் ஒரு பார்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் இருக்குல்ல இந்த ஷேட் பண்ணியிருக்க இடம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க. ஏவை தனியாக கொடுத்துட்டாங்க, பியை தனியாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த பி ஆஃப் ஏவையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த பார்ட் என்னன்னு பார்க்குறோம். இந்த பார்ட் என்ன, ஏவும் இன்டர்செக்ஷன் பியும். அப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் இருக்குது, அதை மைனஸ் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ஏன் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஷினில் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து எல்லோ, ரெட்டு, பிளாக் 3 பேரும் தனித்தனி ஆட்கள், தனித்தனி ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும்போது நம்ம வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அப்போ யூனியன் கண்டுபிடிக்க சொன்னால் மொத்தமாக ஒரு பையில் அதை போட்டுடலாம். பட் இந்த இடத்துல டைஸில் அப்படி கிடையாது. ரெண்டுமே வந்து இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3, சான்சஸ் ஆஃப் மிக்சிங் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ஒரு இன்டர்செக்ஷன்ஸில் வரும். அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ அதனால் காமனான விஷயங்கள் எதையாவது இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து இந்த பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியோ மட்டும் ஆட் பண்ணி அதான் யூனியன் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பி ஆஃப் ஏ யூனியன் பினா பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி ஆட் பண்ணிட்டு மைனஸ் இந்த இன்டர்செக்ஷன். ஏன்னா இது வந்து இன்னொரு தடவை வருது, ப்ராபபிலிட்டி இன்னொரு தடவை நம்ம எடுக்க முடியாது. ஒரு தடவை ஒரு ப்ராபபிலிட்டினா அவ்வளோதான். அதையே மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அது அன்லெஸ் கவுண்டபிளே எடுத்துக்க முடியாது, அன்கவுண்டபிளாக போகும். அப்போ என்ன பண்ணுறாங்க, கன்சிடரேஷனில் இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 வருது, ரெண்டுமே 2 இடத்துலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்துல அந்த வாய்ப்பு இருந்தால் போதும். ஒரு தடவை நான் வந்து 3 டைஸை ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து 3 கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல 2 1 அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிஸ், இல்லைனா 3 3 போது அது ஒரு பாசிபிலிட்டி. அவ்வளோதான். 3 3 இந்த இடத்துல ஒரு 3, இந்த இடத்துல ஒரு 3, மறுபடியும் இந்த 3 அந்த 3 காமனாக கம்பேர் பண்ணும்போது ஒரு திங்காக தான் நம்ம எடுப்போம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 2 டைஸை ரோல் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டபுளட். டபுளட்னா என்ன, ரெண்டுமே ஒரே மாதிரி நம்பர் வரணும். அதே மாதிரி ஆர் சம் ஆஃப் ஃபேஸஸ் இஸ் 4. 2 டைஸில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணும்போது 4 வரணும். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஆர்னு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்னா என்ன, யூனியன் ஃபைன் பண்ணணும். அண்டுன்னு கேட்டாங்கன்னா இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். இப்போ டபுளட்டுக்கும் சம் ஆஃப் த ஃபேஸஸ் 4க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனியனை ஃபைன் பண்ண போகிறோம். யூனியனை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. எந்த ஒரு ப்ராபபிலிட்டியும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏன்ற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஈவெண்ட்டுக்கு பி ஆஃப் ஏவை நான் கண்டுபிடிக்கிறேன்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது 2 டைஸ். ஃபர்ஸ்ட் டைஸில் 1, செகண்ட் டைஸில் 1 விழலாம். ஃபர்ஸ்ட் டைஸில் 1,2, ஃபர்ஸ்ட் டைஸில் 1, செகண்ட் டைஸில் 3, 1 4 1 5 1 6 இப்படி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைஸில் 2 1 அதே மாதிரி கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் டைஸில் 3 1 அப்படியே கண்டினியூ ஆகும். 4 1 5 1 6 1 கடைசியாக 6 ஸ்பேசஸ் தான். ஸோ 6 ஸ்பேசஸில் 6 1 6 2 6 3 6 4 ஃபைனலாக 6 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 into 6 வரும். மொத்தமாக எவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸு, என் ஆஃப் எஸ் அப்படின்றது நமக்கு 36. சொல்யூஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள் ஸ்பேஸையும் எழுதிக்கலாம். இங்கே வேணால் நம்ம இன்னும் கிளியராக எழுதிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ 2 3 2 4 2 5 இப்போ நான் எழுதிட்டு இருக்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவீங்க, அது தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு இதான் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறோம். இந்த ஸ்கிப் பண்ணுறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து தள்ளிகிட்டே இருப்போம். அதில் டைம் போகிறது தெரியாது. பட் படிக்கிறதுக்கு நம்மகிட்ட டைம் இருக்காது. இதுக்கெல்லாம் மட்டும் டைம் இருக்கும். சரி, ஓகே, அது அவங்களோட விருப்பம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதிட்டு இருக்க வரைக்கும் போது அட்லீஸ்ட் நான் பேசுறதை கேட்கணும்ல. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் நான் வந்து எழுதும் போது இதை பேசுகிறேன். ஸோ 5 3 ஆகிடுச்சு, 5 4 5 5 5 6. ஸோ வேல்யூபிளான விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் எக்ஸாம் டைம். ஸோ ஒரு மினிட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக டைமை கரெக்டாக பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என் ஆஃப் எஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு 36. சரி, இப்போ 2 ப்ராபபிலிட்டி, ஒன்று வந்து டபுளெட்டு, இன்னொன்று வந்து சம். ரெண்டுத்தையும் சம் ஆஃப் த ஃபேஸஸ்னால் என்னென்னா அந்த டைஸ்க்கு மேல்புறம் ஃபேஸ் நம்ம எதை பார்க்குறோமோ அதான் ஃபேஸ். அது ரெண்டுத்தையும், இந்த டைஸே இந்த டைஸ் 2 டைஸ் இருக்குது, 2 டைஸை நம்ம ஆட் பண்ணும்போது 4 வரணும். அதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு
let இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் எழுதணும். ஒரு கொஷினுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா எல்லா கொஷின்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் வரும். அண்ட் எங்களுடைய தமிழ்லேயே நாங்கள் என்ன போட்டிருப்போம்னா சால்வ் வைஸியை டாப்பர்னு கொடுத்துருப்போம். டாப்பர்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுவாங்க, அவங்களுடைய நோட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்குமோ அந்த மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது வந்து எல்லா வீடியோலையும் காமனாக நாங்கள் அப்படி தான் சால்வ் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்ததுன்னா நீங்களும் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுடைய விருப்பம். இப்போ இந்த இடத்துல லெட் ஏ பி த ஈவெண்ட். ஏன்றது ஃபஸ்ட்டாக இந்த டபுளெட்டை அதை ஒரு ஈவெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டபுளெட். என்ஆஃப்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சாம்பிள் ஸ்பேஸையும் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். இது எழுதுறது நல்லது. ஏன்னா கொஷின்ல இன்கேஸ் வேறு எதனா சேஞ்சஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஆன்சர்ஸை கொண்டு வரலாம். நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் 10 தனியாக ஒரு பேப்பரில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ்ன்றதை நீங்கள் எழுதிடுங்க. என்ஆஃப்எஸ் 36 ஏன்றது ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ டபுளெட். டபுளெட்னா 2 டைஸ்லையும் ஒரே மாதிரி நம்பர் வரணும். ஸோ அப்போ ஏ என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும்ல. சாம்பிள் ஸ்பேஸில் பாருங்கள், 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. இப்போ ஏன் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதில் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ டபுளெட் நாங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சால்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டேரெக்டாக நான் செக் பண்ணேன். நீங்கள் செக் பண்ணும்போது நீங்கள் செம்ம சால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சிட்டிஸ் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாமலே சில பேர் எழுதுவீங்க. இப்போ இந்த இடத்துல 1 1 டபுளெட்னா ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி நமக்கு வந்து அந்த டைஸ் ரோல் பண்ணும்போது 2 இடத்துல ஒரே நம்பர்ஸ் வரணும். அதுதான் டபுளெட். இப்போ ஃபர்ஸ்ட் டைஸில் 1, செகண்ட் டைஸில் 1, ஃபர்ஸ்ட் டைஸில் 2, செகண்ட் டைஸில் 2, அதுக்கப்புறம் 3 3 4 4 5 5 6 6. சரிங்களா? இப்போ இது வந்துருச்சு. இது வரைக்கும் கவுண்ட் பண்ணால் இதுதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என் ஆஃப் ஏன்னு எழுதிக்கிங்க. நான் இங்கே எழுதுகிறேன். இது என் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் த எத்தனை கவுண்ட் இருக்கோ அது வந்து என் ஆஃப் ஏ. இந்த இடத்துல நம்ம கவுண்ட் பார்க்கும்போது 3 4 5 6 இருக்குது. சரிங்களா? 6. ஸோ என் ஆஃப் ஏ அப்படின்றது நமக்கு வந்து இந்த இடத்துல 6 வந்துடுச்சு. இப்போது ப்ராபபிலிட்டியில் டபுளெட் ஆர் சம்முன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டபுளெட்டோடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியணும். சம் ஆஃப் த ஃபேஸஸ் 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அந்த இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணுவோம். அந்த இன்டர்செக்ஷனை ஏன் மைனஸ் பண்ணுறோன்றதை மறுபடியும் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் சால்வ் பண்ண பாருங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். அண்ட் இப்போ ஏ அப்படி எடுத்தாச்சுங்களா? இப்போ பி ஆஃப் ஏ அப்படின்றது என்னன்றதை நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லணும். இந்த பி ஆஃப் ஏன்றது என்னன்னா ப்ராபபிலிட்டி. பின்னு வந்தாலே அதுக்கு மீனிங் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டபுளெட். பி ஆஃப் ஏன்றது டபுளெட்டுக்கான ப்ராபபிலிட்டி. பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல என் ஆஃப் ஏன்றது 6 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்றது 36. நீங்கள் கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம யூனியன் ஃபைன் பண்ணுறதுனால இந்த இடத்துல டினாமினேட்டர் 36 வரதுனால ஃபைனலாக ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டபுளெட் இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்னன்னா லெட். இந்த இடத்துல இன்னொரு ஈவெண்ட் இருக்கு. பிபி த ஈவெண்ட் ஆஃப். தனியாக இந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட் ரெண்டுத்தையும் தனியான ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் ஃபேஸஸ். சம் ஆஃப் ஃபேஸஸ் ஆஸ் 4. அதாவது 2 டைஸில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 4ன்ற ஆன்சர் வரணும். இப்போ 4ன்ற ஆன்சர்ஸ் வரும்போது இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்து செக் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணால் 4 வரணும். 1 2 3. இந்த 1 3 ஆட் பண்ணோம் நமக்கு 4. ஸோ 1 3 இது ஒரு கன்சிடரேஷன். அடுத்ததான் இந்த 2 2 2வையும் 2வையும் ஆட் பண்ணால் 4 அண்ட் 3யும் 1 ஆட் பண்ணால் 4. வேறு ஏதாவது இருந்தால் செக் பண்ணிங்கன்னா இது 5, இது 6, 7, 8, 9 மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த 4 விட அதிகமாக போயிடும். இந்த இடத்துல இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்கும். நீங்கள் வேணுனாலும் சாம்பிள் ஸ்பேஸில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆகும்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும்போதே நம்ம ஆளுங்க ஸ்பிக் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இப்போ இந்த பியிலிருந்து என் ஆஃப் பி நம்பர் ஆஃப் பிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கவுண்ட் 1 2 3 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் ஃபேஸஸ் ஆஸ் 4. இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம பி ஆஃப் பின்னு சொல்கிறோம். பி ஆஃப் பிக்கு ஃபார்முலா என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்.
ஈவெண்ட்டை பின்னு எடுத்தால் இங்கே ப்ராபபிலிட்டியும் பின்னு தான் எடுக்கணும். ஏன்னா ஈவெண்ட்டே நம்ம வந்து 4 தான் எடுத்துருக்கோம். அப்போ ப்ராபபிலிட்டி அதில் இருந்தால் கொண்டு வரும். n of bன்றது இந்த இடத்துல 3 டிவைடட் பை n of sன்றது 36. 3/36 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளை ஃபைண்ட் பண்ண சொன்னது டபுளெட்டு அல்லது சம் ஆஃப் த ஃபேஸஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்னா என்ன நம்ம இந்த வென் டயக்ராம்ல இருந்து பார்த்தோம். ரெண்டுமே இந்த இடத்துல ஏவையும் பியும் யூனியன் ஆகிற மொத்த இடமா எடுக்கணும். ஏலையும் இந்த பார்ட் இருக்கு, பிலையும் இந்த பார்ட் இருக்கு. அப்போ ரெண்டு இடத்துலையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் வர்றதுனால ஒரே ஒரு பார்ட்டை மைனஸ் பண்ணுறோம். அந்த ஒரு பார்ட் என்னன்னு ஒரு வென் டயக்ராம் போட்டு பார்த்தோன்னா அதுதான் இன்டர்செக்ஷன். ஏவும் பியும் இன்டர்செக்ஷன் ஆகிற வென் டயக்ராம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். பி ஆஃப் ஏ என்னன்னு தெரியும், பி ஆஃப் பி என்னன்னு தெரியும். இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோமா, பி ஆஃப் ஏவை 6/36 அண்ட் பி ஆஃப் பி வந்து 3/36 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு என்ன வேணும், ஃபார்முலாக்கு இன்னும் வந்து ரிமைனிங் இருக்குது. என்னன்னா P of A intersection B. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் A intersection B நமக்கு என்னன்னு தெரியணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டு ஃபைண்ட், அப்படி இல்லைன்னா நீங்கள் A intersection B இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். இப்போ A intersection B என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். A intersection Bனா ஏவும் பிலையும் எது காமனாக இருக்குதோ அதுதான் வந்து A intersection B. இந்த 1 பார்க்குறோம். இன்டர்செக்ஷன்னா என்னன்னா ரெண்டு இடத்துலையுமே பொதுவாக இருக்கணும். கரெக்டாக இந்த 1 இருக்கா, இல்லை. அப்படி இல்லைன்னா இது கம்மியாக இருக்குது, இங்கே இருந்து இப்படி செக் பண்ணுங்க இது இருக்கான்னு. இதில் வந்து 6 டேர்ம் இருக்குது, லேட் ஆகுது எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இருந்து இதை செக் பண்ணலாம். இந்த 1 3 இருக்கான்னு பார்த்தா இல்லை, 2 2 தோ இருக்குது, 3 1 இருக்கா, இல்லை. அப்போ இருக்கிறது என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பியில் இந்த 2 2 மட்டும்தான் காமனானவங்க. இதுல இருந்து n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்றது நமக்கு தேவை. ஏன் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும், P ஆஃப் ஏ அப்படின்னா n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ். P ஆஃப் பினா என்ன, n ஆஃப் பி பை n ஆஃப் எஸ். நமக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். அப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும்னா n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ். அதனால நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை, n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். இந்த இடத்துல ஒரே ஒரு டேர்ம் தான், அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ என்ன பண்ணோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு டபுளட் அண்டு, அதாவது இதுக்கு என்ன மீனிங், இன்டர்செக்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளட் அண்டு. இந்த இடத்துல ஆர் கேட்டிருக்காங்க, இதுக்கு மீனிங் என்ன, அண்டு இன்டர்செக்ஷன் பண்ணுறோம் சம் ஆஃப் த ஃபேஸஸ். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பினா n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை n ஆஃப் எஸ். இப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1, n ஆஃப் எஸ் வந்து 36. ஃபைனலாக நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், அவங்க கேட்டது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டபுளட் ஆர் சம் ஆஃப் த ஃபேஸஸ். அதை வந்து அப்படியே எழுதணும். எழுதி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a doublet or sum of faces as 4. இது நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆர் டபுளட்டோ இல்லது சம் ஆஃப் த ஃபேஸஸோ இது ரெண்டுத்தையும் ஆர் அப்படின்றத பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லிட்டு, பி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கோம், பி ஆஃப் ஏ கூட பி ஆஃப் பியை ஆட் பண்ணிட்டு minus P of A intersection B. Now P of A ஓட value 6/36. P of B என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க, 3/36. இதுல இருந்து P of A intersection B 1/36. நான் கேன்சல் பண்ணாம இருக்கிறதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 36 அப்படியே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக நமக்கு அந்த டினாமினேட்டர்லாம் காமனாக இருக்கும்போது காமனாக ஒரு டினாமினேட்டர் எடுத்து 6ம் 3யும் ஆட் பண்ணால் 9 minus 1, 9 minus 1 8 ஆகிடும். இதை கேன்சல் பண்ணோன்னா 4 டேபிளில் இல்லை நீங்கள் 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8, 2 1s are 2, 2 8s are 16, 2 2s are 4, 9 2s are 18. ஃபைனலாக நமக்கு 2/9. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டபுளட் ஆர் சம் ஆஃப் த ஃபேஸஸ் 4. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.